வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முயலகன். நடராஜப் பெருமானின் வலது கால் மிதித்து அமுக்கியிருக்கும் அந்த முயலகன் யார்? நடராஜரின் வலது கால் முயலகன் என்பவன் மீது இருக்கிறது. இவனை அபஸ்மாரன் என்பர். இவன் வளைந்து நெளிந்து அஷ்ட கோணங்களாக படுத்திருப்பான். அபஸ்மாரம் என்றால் வளைந்து நெளிதல் என்பர். காக்கவலிப்பு நோய் வந்தவருக்கு கையும் காலும் இழுத்து எந்த நிலையில் தரையில் கிடப்பாரோ அப்படி ஒரு நிலை முசலகம் என்றால் காக்கவலிப்பு. இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனான். திருப்பராய்த்துறை என்ற தாரகாவனத்தில் 48,000 ரிஷிகள் தங்கள் பத்தினிகளோடு வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வேள்விகள் பல நடத்தி பல்வேறு சக்திகள் பெற்றனர். இதனால் அவர்களுக்கு செருக்கு மிகுதியானது. இந்த செருக்கை அடக்கிட சிவபெருமான் திருவுளம் கொண்டு பிச்சாடனார் வேடம் எடுத்து வந்தார். அவரை அழிக்க ஆபிசார வேள்வியை முனிவர்கள் நடத்தினர். அந்த வேள்வியிலிருந்து புறப்பட்ட புலி யானையை கொன்று அதன் தோலை உடுத்தி கொண்டார். மான் மழுவை கையில் ஏந்தி கொண்டார். முயலகன் என்ற அரக்கனை போரிட்டு வென்று தன் காலடியில் மிதித்து நடனமாடினார். தாரகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தை அடக்கி இறைவன் ஒருவனே என்பதை சிவபெருமான் உணர்த்தினார். ஆகையால் இந்த முயலகன் ஆணவத்தை குறிப்பானாகிறான். மனிதன் தன்னிடமுள்ள அகங்காரத்தை நடராஜர் காலிலிட்டு மிதித்திருப்பது போல் தனக்குள் புதைத்து கொள்ள வேண்டும். அதை வெளியே காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பதை இந்த தத்துவம் உணர்த்துகிறது. ஆணவத்தின் பிடியில் சிக்கியிருப்பவர் ஒருபோதும் இறைவனை அணுக முடியாது. ஆகையால் ஆணவத்தை அடக்கி இறைவனை அடைவோம், ஆனந்தம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.